நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கான ஒரு கூட்டத்தை இன்றைக்கு சங்கத்தின் மூலமாக நாம் ஏற்பாடு செய்து அதில் GM சதன் ரயில் அவர்களும் AGM சதன் ரயில் அவர்களும் மற்ற PCPO சதன் ரயில் அவர்களும் மற்றும் இருக்கின்ற பர்சனல் அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஏறக்குறைய நாம் 20 அஜெண்டாக்களை வைத்து அதில் நம்முடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் எடுத்து சொன்னோம். எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக அதில் பதிலை தந்திருந்தாலும் கூட எடுத்த எடுப்பிலே நான் இதில் ஒன்று கூட சரியில்லை, எங்களுக்கு எல்லாமே அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த காரியமே எங்களுக்கு செய்யலைன்னு சொல்லி முதல் சார்ஜ் வச்சிட்டோம். அதிலே அவங்க அப்செட். ஏன்னா நேற்று பிலிமினரி கூட்டம் பேசும்போது ஒரே அதாவது இந்த மீட்டிங்கே பாய்காட் பண்ணலாமான்ற ஒரு நிலையில தான் இருந்தோம். சரி, இப்போ நம்ம பாய்காட் பண்ணியிருந்தா இந்த பொசிஷன் இன்னைக்கு வந்திருக்காது. ஏன்னா நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிற இடம் இதுதான். இன்ஃபார்மல் மீட்டிங் GM வர மீட்டிங். இதை நம்ம பாய்காட் பண்ணோம்னா இப்போ இந்த ஒரு இன்னையோட மட்டும் போறதில்லை. இது தொடர்ந்து காலகாலமாக வரக்கூடிய இதனுடைய எதிரொலிப்பு எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கும். டிவிஷனு, எக்ஸ்ட்ரா டிவிஷனு, மற்ற இதெல்லாம் எதிரொலிக்கும். அதனால இதுக்கு என்ன இருந்தாலும் அதை ஃபைட் பண்ணி இருக்கிற கோரிக்கைகளை குறைகளை நம்ம வாங்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தா இன்னைக்கு வந்தோம். GM வாயாலே லேட் ஆகுதுன்றது GM வாயால ஒத்துக்கினார். இல்லைன்னா GM சொல்ல முடியாது இல்லை. அதனால சில விஷயங்கள் அப்போ நான் விடலை. GM பேசும்போது திரும்பி நான் பேசுறேன். எனக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறல. அதில் குறிப்பாக எங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும். இந்த தம்பி இதெல்லாம் அப்படியே நின்று போச்சு. இப்போ 7 மாசமா நாங்கள் யாரை போய் கேட்கறது? ஒரு பொசிஷனை கொடுத்துட்டு 7 மாசம் வரைக்கும் காத்து நிற்க முடியாது இல்லை. அதனால வருங்காலங்களில் இனிமேல் அது மாதிரி லேட் ஆகாதுன்னு சொல்லி GMவும் சொன்னார், PCPயும் சொன்னார், AGMவும் சொன்னார். அதே மாதிரி பல கோரிக்கைகளை ஹராஸ்மெண்ட் மதுரையிலையும் திருச்சியிலையும் நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதை எடுத்து சொன்னோம். அதை இமிடியேட்டா அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான லெட்டர் அனுப்பிச்சு அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பண்றேன்னு சொன்னாங்க. நிறைய விவகாரங்கள் நம்ம சொன்னதுக்கெல்லாம் அவங்க ஆமோதிச்சு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அதை நம்ம மேற்கொள் காட்டுறோம். அதே மாதிரி வருகின்ற காலங்களிலும் அதனால உங்களுக்கு இருக்கிற குறைகளை நீங்க சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி கூட்டங்களை நமக்கு 3 மீட்டிங் இருக்குது. ஒரு வருஷத்துல 3 மீட்டிங். அந்த 3 மீட்டிங்ல என்னென்ன கருத்து சொல்றோமோ அதெல்லாம் கேட்டு அதுக்கு வேணா விடிவு தோன்ற கூட்டம் தான் இது. அதனால வருங்காலங்களில் இந்த மாதிரி சங்கத்தின் சார்பில் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் நிச்சயமா பரிசீலிக்கப்படும். அது மட்டும் இல்லை, எல்லா பிரின்சிபல் HODயும் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, ரயில்வேல இருக்கிற அத்தனை பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. பெரிய அளவுக்கு எல்லா அதிகாரிகளும் வந்துட்டாங்க. இப்ப நமக்கு சங்கத்துல ஒண்ணு இல்லை எது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் யாரும் இல்லை. எல்லாமே எல்லா HODஸும் வந்துட்டாங்க, பிரின்சிபல் HOD. அதனால நம்மளுடைய சங்கம் என்றைக்குமே வலிமைமிக்க சங்கம் தான். நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய குறைகளையும் கண்டிப்பா உரிமையோட கேட்கின்ற ஒரு இயக்கம் தான் அகில இந்திய SCC ரயில்வே தொழிற்சங்கம். யாருக்காகவும் எவனுக்காகவும் தலை வணங்க மாட்டோம். அது தப்பு தான். அது யார் செய்தாலும் தப்பு தான். அதனால நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய SCC ரயில்வே தொழிற்சங்கம் வைக்கின்ற கோரிக்கைகளை மிக சரியான முறையில் பரிசீலித்து வருகின்ற காலங்களில் சிறப்பாக நடத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த கூட்டத்தில் நீங்க எல்லாமே பார்த்தீங்க. அதான் சொல்றேன், டிவிஷனாக இருந்தாலும் ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் இந்த மீட்டிங் நடத்துறது நம்முடைய வலிமையை காட்டுற ஒரு கூட்டம். ரெண்டாவது, நம்ம குறைகளை அந்த இடத்துல தீர்க்கக்கூடிய ஒரு பர்பஸாக தான் இது இருக்கு. அதனால இது தொடர்ந்து நடத்துங்க. 3 மீட்டிங் நடத்துங்க. நடத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு கொடுங்க, நான் தொடர்ந்து இது நடத்துவோம். அதே மாதிரி இப்போ வருகின்ற ஆண்டு தேர்தல் ஆண்டு, அதுக்கு தயாராகணும். இப்போ அம்பேத்கருடைய பிறந்த நாள் நம்ம மீட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருக்கோம். வருகின்ற 14 ஏப்ரலில் அதை 3 இடமோ இல்லை 4 இடமோ சென்ட்ரலைஸ் பண்ணி நடத்தலான்னு இருக்கோம். இன்னும் 2-3 நாள் அது ஆலோசனை பண்ணி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதனால் மகளிர் இதுவும் வருது. ஆங்காங்கே இருக்கின்ற சகோதரர்கள் அங்கங்கே இருக்கிற மகளிரை கொஞ்சம் கௌரவித்து அவங்களுக்கு என்ன ஸ்வீட்டா அது இதுன்னு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஏன்னா மகளிரையும் விட்டுற முடியாது. வருகின்ற காலங்கள் பொற்காலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லாருக்கும் நன்றி.
இந்த இன்ஃபார்ம் மீட்டிங் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நாள். இன்னைக்கு வந்து அமோகமாக நடந்து முடிஞ்சுது. இதில் சந்தோஷப்பட்டது முதல் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிம் அவர்கள். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம வந்து இந்த அசோசியேஷன் இந்த இன்ஃபார்ம் மீட்டிங்க்கு. அதே போல் எல்லாருமே உட்காந்து அமைதியாக பார்த்தீங்க. ஸோ எல்லாருமே வந்து முதிர்ந்து வந்திருக்கீங்க. இது வந்து இதுதான் சங்கம்ன்றது வந்து பல பேருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே சின்ன கூட்டத்துக்குள்ள இருந்தா வந்து இந்த இடத்துல இவ்வளவு பேர் பாக்குறீங்க. இவ்வளவு பேரும் புகழும் வந்து அசோசியேஷனுக்கு வந்து இருக்குதுன்றது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் நிர்வாகிகளுக்கு அவ்வளவா தெரியாது. அதாவது நான் சொல்றது சேலம், மதுரை, திருச்சி இவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க சொல்லணும். இப்ப அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்கன்னா ரீசன் வந்து அசோசியேஷன் வந்து அவ்வளவு கரெக்டா இருக்குதுன்றதுனால மட்டும்தான் இந்த பேச்சு புகழும் வந்த காரணமே. இதெல்லாம் வந்து யாரும் சமஸ்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த மாவினாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து பார்க்கவே முடியாது. எல்லாமே பை லெட்டர்ல எழுதி ஜிஎஸ்டி கொடுங்க, ஓகேங்களா? இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டுக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். என்னென்ன பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ வர இன்னும் ஒரு மாசத்துல அடுத்த மீட்டிங் வந்துடும் கண்டிப்பா. ஸோ ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ அதுக்கான உண்டான என்னென்ன பிரச்சனைகளோ எழுதி இப்பவே ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுக்க வந்து பேச முடியாது. ஆத்தென்டிக்கா பேப்பர்ல வச்சோம்னா அது நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிரச்சனை எல்லாமே அதுல முடிஞ்சிடும்ன்றது வந்து இந்த கூட்டத்து வாயிலா சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. ஜிஎஸ் ஒரு அன்பு தான், ஒன்றும் கிடையாது. இது அதுக்காக தான் எல்லாமே வந்த ஒரு காரணம். கண்டிப்பா இது மீட்டிங் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தானே. அது வந்து மீட்டிங் வந்து சங்கத்தோட மீட்டிங்கு. ஆனா இவர் வார்த்தைக்கு வந்து மகனார் கூப்பிடுறாருன்றது அது ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஒரு கான்செப்ட். அதனாலதான் வந்து இத்தனை ஆபீசர்ஸும் வந்து காரணமே. ஓகே, இந்த கூட்டத்து வாயிலாக பல பேர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸ்டேஷன் சார்பாகவும் ஜோனல் சார்பாகவும் மற்றும் நண்பர்கள் வந்து அதாவது இந்த மீட்டிங் வந்து பார்த்தது பொறுமையா இருந்ததுக்கு வந்து இளைய தளபதி அன்பு தம்பி ஜி வினோத் அவர்கள் இதை ஒருங்கிணைத்து, மரியாதைக்குரிய தென்மன்ற தலைவர் அவர்களும் இதை வழிநடத்தி சிறப்பான முறையில இன்று நடந்த கூட்டத்தை நமது நிர்வாக தலைவர் அண்ணன் அவர்கள் கூட இருந்து சுப்பிரமணியன், தயாநிதி போன்றவர்களெல்லாம் அதை ஒருங்கிணைத்து சிறப்பாக இன்று நடைபெற இந்த கூட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள். நமக்கு வேண்டப்பட்ட உரிமைகளை எளிதில் பொறுத்தவரை அவர்கள் பெற்றார். ஜிஎம் அவர்களும் அதை வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வழிகளெல்லாம் செய்தார். ஜிஎம் அவர்கள் பேசும்போது 50 ஆண்டுகள் தொழிற்சங்கம் ஒரு ஷாக் ஆகிட்டார். இதெல்லாம் தொழிற்சங்கத்தை வருவா வராது. இப்படிப்பட்ட தலைவர் மத்தியில நாமெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்துக்கு இந்த தலைவர் மத்தியில நாம் பணியாற்றுகிற பெருமை இந்த இன்ஃபார்மல் கூட்டத்தை சிறப்பாக நடத்திய பொதுச் செயலாளருக்கு சட்டத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த கதவடி கொண்டாடுக சார். மீட்டிங் முன்னாடியே வந்துட்டீங்களா? எஸ்சி தொழிற்சங்கத்தின் சார்பாக பொது மேலாளர் அவர்களின் முன்னிலையிலே நமது இன்ஃபார்மல் மீட்டிங்கை மிக விமர்சையாகவும் மிக பவர்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு பார்த்த இன்ஃபார்மல் மீட்டிங்கை ஜிஎம்ஏ வந்து அசந்துட்டாரு. ஏஜிஎம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் ரிப்ளை பண்ணும்போது பிசிபோ பர்சனல் ஆபீசர்ஸை பாக்குறாரு. இவங்க கேட்கறது வந்து மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்குது. கண்டிப்பா இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அவரு நம்ம பர்சனல் ஆபீசர்ஸை பார்க்கும்போது உண்மையில அவங்க வந்து நெகிழ்ந்து போறாங்க. எப்படி இவரால் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ண முடியுது? அது வந்து அவங்கள வந்து கார்னர் பண்றதுக்காக இல்லை, நம்ம சமுதாயம் முன்னேறணும், நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎம் அளவில் இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தி நமது சமுதாயத்தையும் நமது தொழிற்சங்கத்தையும் மிக பலம் வாய்ந்ததாக இங்க நிலைநாட்டிய நமது பொதுச்சாளருக்கு நமது சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாகவும் ஈழபெஸ்டின் சார்பாகவும் இந்த கைத்தறி கொண்டாட அளிக்கின்றோம். Thank you.